சென்னை புதுவண்ணாரப்பேட்டை சுங்கச்சாவடி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது திருவொற்றியூர் துலுக்கானத்தம்மன் கோயில் தெருவை சேர்ந்த சுரேஷ் என்பவர் உரிய ஆவணம் இல்லாமல் 6,31,600 ரூபாய் பணத்தை எடுத்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்த பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் மாவட்ட கருவூலத்திற்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள சென்னை மாவட்டத்தின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சட்டமன்ற தொகுதி வாரியாக உள்ள வைப்பு அறைக்கு அனுப்பி வைக்கும் பணியினை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வடசென்னையில் வேட்புமனு தாக்கல் செய்தபோது நடத்தை விதிமீறல் நடந்துள்ளதா அல்லது அதிகாரிகளின் கவனக்குறைவா என்பது குறித்து விசாரணை அறிக்கை கேட்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். டெல்லி அரசின் மதுபான கொள்கையில் ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இந்த முறைகேட்டில் தொடர்புடையதாக தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகளும் PRS தலைவர்களில் ஒருவருமான கவிதாவை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 15ஆம் தேதி கைது செய்தனர். இந்த வழக்கில் கவிதாவை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க சிறப்பு நீதிபதி காவேரி பாவேஜா அனுமதி வழங்கியிருந்தார். இதன்படி கவிதாவை அமலாக்கத்துறை அதிகாரிகள் காவலில் எடுத்து விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் அமலாக்கத்துறை காவல் இன்றோடு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து கவிதாவை டெல்லி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று ஆஜர்படுத்தினர். தேர்தல் வாக்குறுதிகள் எதுவும் இல்லாமல் மனு தாக்கல் செய்ய வந்துள்ளதாக மதுரை விமான நிலையத்தில் ஜெயலட்சுமி பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மகள் என பரபரப்பு கிளப்பிய ஜெயலட்சுமி என்பவர் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்திருந்தார். அப்போது மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாங்கள் வெற்றி பெற போட்டியிடுகிறோம், யாரையும் தோற்கடிப்பதற்கில்லை என டிடிவி தினகரனை தோற்கடிக்க தேனியில் நிற்கிறீர்களா என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பரபரப்பு பதிலளித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.